தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இது ஒரு புதிய நிரந்தர அரசு பணி அப்படின்னால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 35,400 வந்து ஸ்டார்ட் ஆகி 1,30,400 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட கேட்டகரி அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து சேலரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பட் 35,400 குறைவாக இருக்காது, 1,30,400 அதிகமாகவும் வந்து இருக்காது. ஓகே, உங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்து சேலரி மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ கட்டணம் யாராக இருக்கலாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்தவித ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. டோட்டலாக 800க்கும் அதிகமான வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ தாராளமாக வந்து இங்கே எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் இல்லை செலக்ட் ஆகுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் தான் அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் அப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் தாராளமாக ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் உங்கள் மாவட்டங்கள் அதுக்குள்ளே வருதா அப்படின்றதே நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 15/8/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் இனிமேல் நிறைய ஜாப், அதாவது கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டாவோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் இல்லை வேறு எதுவும் ஜாப் ரிலேட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லியிருக்கு. ஓகேவா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட். சரியா, இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஒரு ஐடி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ டிப்ளமோ ஐடி லெவல்லாம் நான்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் ப்ரோ, அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ உங்களோட டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் அண்ட் ஐடிஐ குவாலிஃபிகேஷனை வச்சுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து யாருமே பயப்படாதீங்க, ப்ரோ என்ன ப்ரோ என்னால் முடியாதா பண்ண முடியாது அப்படிலாம் பயப்படாதீங்க. ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதை நீங்கள் வந்து அப்படியே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும். அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர், நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, ஃபிஷர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபிஷர் சயின்ஸ் அண்ட் நேவிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, ஹாரிகல்ச்சர், மைனிங் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிரிண்டிங் டெக்னாலஜி, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், நெக்ஸ்ட் பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர், டீசல் மெக்கானிக்கு, டிராஃப்ட் அண்ட் சிவில், டெஸ்க்டாப் பப்ளிக் ஆப்ரேட்டர். ஸோ எக்கச்சக்கமான போஸ்டிங் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ போஸ்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த போஸ்டிங் எல்லாமே தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் தான். முன்னாடியே சொல்லியிருப்போம் 800க்கும் அதிகமான வேகன்சி எடுப்பதாக சொல்லியிருப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான். ஸோ தாராளமாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு நியூ பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். சரியா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இங்கிலீஷில் வரும், சில பேருக்கு தமிழில் வரும், சில பேருக்கு தமிழ் எல்லாமே இங்கிலீஷ். அப்படி இங்கிலீஷில் இருந்தால் இந்த இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மாறிடும். இல்லை எனக்கு தமிழ் தான் ப்ரோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் தமிழ் வந்து மாறிடும். சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணாமல் இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல திரும்ப அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்குள்ள வந்து போயிருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஒன் டைம் டேஷ்போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரிஜிஸ்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ யூசர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து லாகின் ஐடி வந்து கேட்பாங்க.
ஸோ லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட் தான், நீங்கள் ரேண்டமாக நீங்கள் எந்த இது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் நேம் இல்லை கொடுத்துக்கலாம் பாருங்க, 5 லெட்டர்ஸ்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஆல்பாபெட்டிக்கலாலாம் வந்து சேர்த்து வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி 1 2 3 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஐடி நீங்களா ரேண்டம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இல்லக்கூடிய கேப்சா வந்து இடத்துல நீங்கள் ப்ராப்பராக போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதோட ஹோம் பேஜுக்குள்ள வந்து நீங்கள் போங்க. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் எந்த லாகின் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அந்த லாகின் ஐடியை போட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல போட்டு இந்த கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும் இந்த பேஜுக்குள்ள உங்களால் என்டர் ஆகிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக எப்படி ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுவீங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டில் கூட ஒவ்வொரு ஜாப்புக்கான என்ன மாதிரி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு சின்ன ஒரு 2 3 எக்ஸாம்பிள் மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்கள் டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஓகேவா. ஜூனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்லூம்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோமோ இப்போ வந்து இந்த ஜூனியர் டிராஃப்ட்மேன் ஆஃபீஸர்னா ஹைவேல தான் வரும். ஓகேவா. ஸோ ஹைவேல ஃபாரஸ்ட் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிராஃப்ட்மேன் ஆஃபீஸ்லாம் வந்து வரும். ஸோ நம்ம வந்து எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஜாப் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்கும் இருக்கும். அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கும் பண்ணுவீங்க. சரியா. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காமனாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இருக்கும். டிசபிலிட்டி பர்சனுக்கு 42ம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50மே விடோஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித ஏஜ் லிமிட்டும் வந்து கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப் நீங்கள் எந்த ஜாப் கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஏஜ் லிமிட்டுமே வந்து பிரிச்சிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுதா 32. அப்புறம் இந்த ஜாப்க்குலாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 32, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 37, இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் 37. சரியா. உங்களோட ஜாப் என்ன ஜாப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதற்கான ஒர்க்கிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ சேம் டைம் அதற்கான உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப்பை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்து இருக்கும். ஸோ அதற்காக தான் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் எப்படி ஒட்டணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்கும். தமிழ்நாடு தான் அப்படின்னால ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க. 32 டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வந்துருச்சு. சரியா. அப்போ உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டே இந்த எக்ஸாமினேஷன் உங்களை வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருப்பதா சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எந்தவித ஃபீஸுமே கிடையாது அப்படின்றது நான் ஓப்பனிங் நான் சொல்லிட்டேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பார்த்துட்டு தாராளமாக ஜாப் நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் வர மாதிரி இன்ஸ்டாவில் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.